ஒரு கொஞ்சம் சின்ன சைஸ் தான் சொல்லலாம். ஸோ பால்கனி சைஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் தான். பாத்வே தான் யூஸ் பண்ண முடியும். வித் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். எல்லாருக்கும் வந்து ஒரு பிடித்தமான விஷயமா இருக்காது. எடுத்தோடனே டைனிங் இருக்கு. வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். போன வீடியோல ஹிரானந்தனி நியூ டவர்ஸோட பேசிக் டீடைல்ஸ் பார்த்தோம். இப்ப ஃப்ளோர் பிளான் டீடைல்ஸ் பார்ப்போம். வெரோனா டவர்ஸோட 2 BHK பிளான பார்ப்போம். ஸோ 2 BHK 702 to 725 கார்பெட் ஏரியா. ஸோ இது பாத்தீங்கன்னா என்ட்ரில வந்து டைனிங் அண்ட் ஹால் கம்பைன்டு. சைஸ் பாத்தீங்கன்னா 11/21.75 சொல்லலாம். ஸோ லென்த் வந்து நல்ல லென்த் இருக்கு. வித் வந்து கொஞ்சம் கம்மி தான், 11 feet தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஆட்டம் உங்களுக்கு கிடைக்கும். லெஃப்ட்ல வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. 8x8 மாடஸ்ட் சைஸ் தான், பெருசுன்னு சொல்ல முடியாது. ஒரு கொஞ்சம் சின்ன சைஸ் தான் சொல்லலாம். அது பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு டாய்லெட் இருக்கு, காமன் டாய்லெட் பிளஸ் ஒரு பெட்ரூம் 10x10. 10x10 இஸ் வெரி ஸ்டாண்டர்ட் சைஸ், பெருசுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா 11x12 கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். இது சைஸ் வந்து ஓகே, டீசென்ட் சைஸ். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த சைஸ்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும் பெட்ரூம்ஸ். டாய்லெட் 7.5x5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசென்டான ஒரு நல்ல ஒரு சைஸ் டாய்லெட் தான். சின்னது சொல்ல முடியாது, ரொம்ப பெருசும் சொல்ல முடியாது. அது தவிர பால்கனி இருக்கு. 7.75x4.5 சொல்லலாம் இதை. ஸோ பால்கனி சைஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் தான், நல்லா இருக்கு. ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா இதுல வந்து டெட் ஸ்பேஸ் பெருசா இல்ல, பட் கொஞ்சம் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து உங்களுக்கு வெறும் பாத்வே தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க கொஞ்சம் டெட் ஸ்பேஸ் இருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் டெட் ஸ்பேஸ் இருக்கு. பட் ஆனா அதை கொஞ்சம் எஃபெக்டிவா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு வந்து தனியா அவங்க ப்ரொவிஷனிங் கொடுக்கல. நீங்க பெட்ரூமோட ஃப்ளோர் ஏரியால தான் வார்ட்ரோப் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அதனால வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணும். வேற டிராபேக்னு என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த கிச்சன் பக்கத்துல இந்த காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ whenever you want to go between கிச்சன் அண்ட் டைனிங் போகணும்னா நீங்க வந்து இந்த காமன் டாய்லெட்டை பாஸ் பை பண்ணி தான் போகணும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பிடித்தமான விஷயமா இருக்காது. இன்னொன்று பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல எடுத்தோடனே டைனிங் இருக்கு, அதுக்கப்புறம் தான் லிவிங் ஸ்பேஸ் இருக்கு. சில பேர் இந்த மாதிரி டைப் ஆஃப் பிளான்ஸ் விரும்ப மாட்டாங்க, பட் இட் அகைன் பாய்ஸ் டவுன் த டேஸ்ட். சம் பீப்புள் வில் பி ஃபைன் வித் இட். வெரோனா டவர்ஸோட 2 BHK பிளானை பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம வெரோனா டவர்ஸோட 3 BHK பிளானை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.